ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஜிஆர்டிஓவோட கோல்டு ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நம்ம பிஃபோராக ஆரம்பித்தா நமக்கு இந்த ஆஃபர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து சூஸ் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் வந்து நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். வாங்கும்போது உங்களுக்கு வந்து நகையும் பெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு பிடிச்ச டிசைனும் எடுக்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஜிமிக்கி கலெக்ஷன் தான். இது எல்லாமே ஓவர் 16%, 20% உள்ள வந்து ஜிமிக்கிஸ் கலெக்ஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது லாஸ்ட் டைமாக நான் போனப்போ வந்து ஷூட் பண்ணது. ஸோ வந்து ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க, ஸோ யாருக்கெல்லாம் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஜிஆர்டி வந்து நியூவாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறது வந்து 15ம் 16th மே வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அண்ட் வேல்யூ பேஸ்டு ரெண்டுமே வந்து உங்களுக்கு 18% ஆஃபர் வந்து விஏல கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 50% ஆஃப் தான் கொடுத்துருந்தாங்க வெயிட் பேஸ்டில். ஸோ வந்து அப்போதைக்கு தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன், அதாவது நவம்பர்கிட்ட நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டோம். நீங்கள் பிஃபோராக ஜாயின் பண்ணியிருந்தாலுமே இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஸோ வந்து நீங்கள் பிஃபோராக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம், இந்த ஸ்கீம் வந்து நமக்குமே உண்டு. ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து சில்வர் பற்றி பார்ப்போம். சில்வர் ஆர்டிகல்ஸ் ஆன்டிக் பீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து வேல வந்து 50% ஆஃப் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து எம்சி கூட எதுக்கு வந்து நம்ம சில்வர் ஆர்டிக்கல் கூட இந்த ஸ்கீமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா, நீங்கள் பூஜா ஐட்டம்ஸ் இல்லை மேரேஜ்க்கு வாங்குற ஏதாவது ஒரு ஆன்டிக் பீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் 20-25%க்கு மேலே தான் அதோட விஏவே இருக்குது. இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லது. டைமண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து விஏல வந்து 18% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 15% ஆஃபர் பர் கேரட், 30% ஆஃபர் ஆன் எம்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமில் வந்து நம்ம கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சில்வர் காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நகையை வந்து ரெடம்ஷன் பண்ண பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிட்டே கிடைக்கும். 18%ங்கிறது நகைக்கு நம்ம கொடுத்து வாங்குறது, கோல்டு காயின்ஸ்க்கோ இல்லை சில்வர் காயின்ஸ்க்கோ வந்து கிடையாது. ஸோ வந்து சில்வர் காயின் கோல்டு காயின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆஃபரில் வாங்க பாருங்கள், இந்த ஸ்கீமில் கண்டிப்பாக வாங்காதீங்க. இந்த ஸ்கீம் பற்றி குட்டியாக பார்த்துடலாம். 5 மந்த்துக்கு நம்மளுக்கு எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கல. 6 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா 50, 7, 60, 8, 70, 9 மந்த்துக்கு 80% கொடுத்துருக்காங்க. 10 மந்த்துக்கு எப்பயும் போல் ஃபுல்லாக 100%. சப்போஸ் நீங்கள் 8th மந்தில் ரெடம்ஷன் பண்ணுறீங்கன்னா 70% ஆஃபர் கொடுப்பாங்க. அதாவது 80%லேருந்து 18%லேருந்து உங்களுக்கு 12% ஆஃபர் கொடுப்பாங்க. மீதி இருக்கிறத நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த ஸ்கீமில் லாஸ்ட் டைமாக நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் வந்து இப்போ அவைலபிளாக என்கிட்ட எல்லாம் ப்ளச் பண்ணியிருக்கோம், வந்தோடனே கண்டிப்பாக காட்டுறேன். நான் வந்து ஆன்டிக் ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஏன்னா நம்ம ஆன்டிக் ஜுவல்லரி பார்த்திங்கன்னா அபவுட் 20% தான் நமக்கு இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு செட்டாவது ஆன்டிக் பீஸ் வச்சுருக்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ வந்து இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். என்னோடது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21-22% வந்து இருந்துச்சு வேஸ்டேஜ். ஒரு நெக்லஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் ஆன்டிக் பீஸில். மொத்தமாக வந்து 32 கிராம்ஸ் சம்திங் இருந்தது என்னோடய ஷார்ட் நெக்லஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 21%னா ஒரு 18% அப்படிங்கும் போது பேலன்ஸ் இருக்கிற ஒரு 2-3%க்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். அந்த மாதிரி ஒரு ஆன்டிக் ஜிமிக்கும் அப்படி தான் 8 கிராம்ஸ் தான் இருந்தது. பட் வந்து 21% வேஸ்டேஜ். அது வந்து நான் அமௌண்ட் பே பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்கீமில் ஆன்டிக் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்கீம் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கும் இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்கீமில் வந்து ஆன்டிக் ஜுவல்லரி, ஸ்டோனு அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு அந்த விஏல ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா நார்மல் ஜுவல்லரி நம்ம அப்பப்போ வாங்குகிறோம் இல்லையா அந்த வேஸ்டேஜ் கொடுத்து. இதுனா வந்து நமக்கும் கொஞ்சமாவது லாபம் கிடைக்கும் ஆன்டிக் பீஸ் நம்ம வாங்குகிறோங்கிற சமயத்தில். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ இந்த தீபாவளி, அக்ஷய திருதை, நியூ இயர் அந்த மாதிரி ஆஃபர்ஸும் உங்களுக்கு சேர்ந்து வர்ற மாதிரி கிடைக்கும். ஒரு 24 கிராம்ஸ் நம்ம விஏ இல்லைன்னா நமக்கு வந்து அது இவ்வளோ லாபம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான்.
இப்போ வந்து ஒரு 24 கிராம்ஸ் வந்து ஆன்டிக் பீஸ் ஏதாவது ஒண்ணு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட பெர்சன்டேஜ் வந்து 20 -18%னா நம்ம ஒரு 2% தான் எக்ஸ்ட்ரா குடுக்குற மாதிரி இருக்கும். அரவுண்ட் 4000 மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கீம்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணா, இந்த பெனிஃபிட் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்குது. ஸோ வந்து கம்பேரேட்டிவ்லி நம்ம ஏன் வந்து ஜிஆர்டிய சூஸ் பண்றோம்னா, நெறைய கலெக்ஷன் இருக்கு. அந்த ஒரே காரணம். பட் வந்து குவாலிட்டியான கோல்டு. இது ஸ்கேம்ன்னு நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ வந்து நமக்கு எங்க கன்வீனியன்ட்டா இருக்கோ, அங்க நம்ம சேரலாம். நீங்க மத்த ஜுவல்லரி ஷாப்போட நகையும், இந்த ஷாப்போட நகையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.